லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கொய்துடைய தினார் மதிப்பு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 80% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸே கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை போல் பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 965 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 126 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 524 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 287 ஃபீல்ஸ். ஒரு கிராம் என்பது ஒரு பவுனுக்கு 8 கிராம் தேவைப்படும். அதாவது நீங்கள் 8ஆல் பெருக்கி பார்த்தீங்கன்னா விளங்கும் ஒரு கிராமோட விலையை, ஒரு பவுனோட விலை எவ்வளவு இருக்கும். இதோ சவுதி அரேபியா மற்றும் ஒமானில் தொடர்ந்தும் மழைக்கான காலநிலை ஆரம்பம். ருதூபா 70% ஆரம்பமாகும் எச்சரிக்கை. வீசா அப்ளை பண்ணுறவங்க முடிந்த வரைக்கும் வேகமாக அப்ளை பண்ணுங்கள். சனியன் சைக்கிளில் வருது அப்படின்ற மாதிரி எஜிப்தியர்களால் மீண்டும் விசிட் வீசாவுக்கு தொல்லை வரலாம். இனிமே பாபாவும் நீங்களும் ஒன்று தான், எல்லா அஜினபி தான். அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. பல பேருடைய குவைட்டி குடியுரிமை பறிக்கப்படுகின்றது. வேகமாக உங்களுடைய அக்காமாவையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சுங்க அதிகாரிகளிடம் பெருந்தொகை சிகரெட் சிக்கியது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஒமான் மற்றும் சவுதி அரேபியாவில் தொடர்ந்தும் மழைக்கான சூழல் ஆரம்பமாக இருக்கின்றது. அமான் மற்றும் ஜசான் பகுதிகளில் மழைக்கான சூழல் ஆரம்பமாக இருக்குது. அதே போல் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்துமே எச்சரிக்கிறாங்க. 70% ருத்தூபா தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு. முடிந்த வரைக்கும் அனைவரும் கவனமாக இருங்க. مساكم الله بالخير وأجواء المتوقعة بإذن الله تعالى من بكرة الجمعة 15/8 حتى نهاية الأسبوع القادم. تعاود الرطوبة علينا بكرة الجمعة وترتفع خاصة على المناطق الساحلية، ومتوقع أن تتجاوز نسبة الرطوبة 70%، وتستمر معنا الرطوبة حتى مساء يوم الأحد بإذن الله تعالى. وبعدها راح تضعف الرطوبة مع تحول الرياح إلى الشمالية الغربية، وتدخل علينا الرياح الجافة وتستمر معنا حتى نهاية الأسبوع. فموسم الجليبين فيه رطوبة عالية لأن تسيطر علينا الرياح الجنوبية الشرقية، لكن عند تحولها إلى الشمالية الغربية تضعف الرطوبة وتستمر معنا الأجواء الجافة. ومع سرعة الرياح نشهد هبات من الغبار على فترات، والله أعلم. எவ்வளவு முடியுமோ
அவ்வளவு வேகமாக விசா அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. காரணம் என்ன தெரியுமா? கருமம் இதுதான். இவனுங்க பண்ற அலப்பறையை பார்த்தா ஒரே நாள்ல கொடுத்ததெல்லாம் திருப்பி எடுத்துருவாங்க போல. كمان الفرحة والله العظيم الفرحة 4 فرحات. الكويت فتحت لجميع الجنسيات العربية أولا، ثانيا فتحت للأهل واستقدام الأهل والالتحاق بعائل واستقدام الأهل لحد الدرجة الرابعة. والأفظع بقى الأفظع ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அது எதுக்கு இப்படி வாழ்னு கத்துற? ஸ்மூத்தா பேச வேண்டியதானே. குவைத்துக்கு விசா ஆரம்பிச்சிட்டாங்க, குடும்பத்தோட வரப்போகிறோம், குவைத்தில் 1 வருஷம் தங்க போகிறோம் அப்படின்னு பரபரன்னு இந்த பொம்பளை பேசி இருக்குது. உடனே குவைத்திகள் அலப்பறையை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சரியா ஏற்கனவே டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அவ்வளோ ஜாமாக இருக்குது, இப்போ விசிட் விசா திறந்து 1 வருஷத்துக்கு வந்து தங்குங்க அப்படின்னு கொடுத்தா எல்லோரும் குடும்பத்தோடு வந்து இங்கே தங்கினா இங்கே நிலைமை என்ன ஆகும்? சாப்பாடு பிரச்சனையாகும், ஜமியா பிரச்சனையாகும், எல்லா இடத்துலையும் டிராஃபிக் நிறைஞ்சு வழியும், என்ன அது இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குவைத்திகள். இவங்க பண்ணுற அலப்பறையில் கடைசியில் விசிட் விசாக்கு என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல விரைவில். விசா போர்ட்டல் மூலமாக எப்படி ஆன்லைனில் விசா அப்ளை பண்ணுறது, வெறும் 3 கேடியில் எப்படி விசா அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரியே நீங்களும் பார்த்து செய்யலாம். அரபிலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. كيفية التقديم على التأشيرة الإلكترونية لدولة الكويت. قم بالدخول إلى بوابة التأشيرات الكويتية للتقديم على تأشيرة زيارة سياحية، عائلية، تجارية أو حكومية. انشئ ملفا شخصيا واملأ البيانات المطلوبة. بالنسبة لتأشيرات العمل يمكن للجهات الكويتية التسجيل عبر الموقع الإلكتروني لوزارة الداخلية للحصول على بيانات الدخول إلى بوابة التأشيرات. بعد الموافقة على التأشيرة قم بدفع الرسوم المطلوبة. يرجى عدم تحديث الصفحة أو إغلاقها أثناء الدفع. يمكنك الآن تحميل التأشيرة الإلكترونية. نتمنى لك رحلة آمنة ومرحبا بك في دولة الكويت. How to apply for an electronic visa to Kuwait. Visit the Kuwait Visa portal to apply for a tourist, family, business, or government visa. Create a profile and fill in the details. For business visas, Kuwaiti organizations can click here to register through Kuwait's Ministry of Interior to receive login credentials for the visa portal. Once your visa is approved, simply pay the visa fee. Do not refresh or close the page during payment processing. You can now download your e-visa. Safe travels and welcome to Kuwait. நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். குடியுரிமை இழந்த குவைத்திகளுக்கு மீண்டும் அக்காமா அடித்து கொடுக்குறாங்க. அதாவது குவைத்திகளை முடித்து குழந்தை குட்டிகளோடு இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வந்து குடியுரிமை, குவைத்தி குடியுரிமை பறிக்கப்பட்டது. அப்படி இருக்கிற பட்சத்துலையும் அவங்களுக்கு அக்காமா கொடுப்பாங்க. ஆனால் அக்காமா வந்து அஜ்னபி அக்காமா தான். குவைத்தி அப்படின்ற அதிகாரம், அங்கீகாரம், பவர் கிடையாது. அவங்க எந்த நாடோ அந்த நாட்டுடைய நேஷனாலிட்டியை போட்டு அக்காமா வந்து கொடுப்பாங்க. அவங்களும் ஒரு அஜ்னபி மாதிரியே தான் இந்த நாட்டில் இருக்கணும். அதே போல் பல பேருடைய சிவில் ஐடி வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. அதாவது குடியுரிமை வந்து பறிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபோர்ஜர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஃபேக் ஐடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் அப்படின்ற அங்கீகாரம் போயிருக்குது. இந்த அடிப்படையில் பலருக்குமே வந்து இனி வரும் காலங்களில் அக்காமா கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காதிம் விசா இருக்கலாம், ஷூன் விசாவாக இருக்கலாம். அவங்களுடைய அதிகாரம் பறிக்கப்படும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் ஒட்டுமொத்தமாக பறிக்கப்படும். அதில் தொழிலாளர்கள் சப்போர்ட்டும் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் ரீஅப்ளை பண்ணணும். அதே வெளியில் அக்காம அடித்தவங்களையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டாங்க. சொந்தமாக அவங்க வீட்டிலே வேலை பார்க்குற தொழிலாளர்கள்னா ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க. எது அப்படியோ முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய மொபைல் ஐடி மற்றும் செயல் அப்ளிகேஷனை தொடர்ந்து ஆக்டிவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகிடுச்சு, குடியுரிமை பறிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா உங்களுடைய அக்காமாவும் கேன்சல் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் வரும். அது மொபைல் ஐடியிலையும் வரும், அதே போல் செயல் அப்ளிகேஷன்லேயும் வரும். இது ரெண்டையும் நீங்கள் ஆக்டிவில் வச்சுக்கொள்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இதிலேருந்து தப்பிக்கொள்ள முடியும்.
அதனால் மறக்காமல் ஆக்டிவில் வச்சுக்கோங்க. குவைத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்தும் பல கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வராங்க. இதன் அடிப்படையில் சில வீடுகளுக்கு முன்னால், அப்பார்ட்மெண்ட்களுக்கு முன்னால் பார்க்கிங்களை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தையுமே வந்து கம்பிகள் போட்டு வச்சுருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே அடிச்சுன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி வாகனங்களை வெளியில் அங்கே இங்கே நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து கவனம். எந்த நேரத்தில் வந்து வாகனத்தை சீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. பல இடங்களில் இப்போதைக்கு வரைக்கும் தொடர்ந்தும் முனிசிபாலிட்டியுடைய வேட்டை ஆரம்பமாகி இருக்குது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறீங்களா, வண்டிகளை சரியான இடத்துல பார்க் பண்ணிக்கோங்க. குவைத்துடைய சுங்க அதிகாரிகள் தொடர்ந்துமே தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் குவைத்துக்கு கொண்டு வரக்கூடாத பொருட்களை கொண்டு வரக்கூடியவங்களை தொடர்ந்தும் கைது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் சவுதி குடிமகன் ஒருவர் குவைத்துக்குள்ள அதிகமான சிகரெட்களை வண்டியில் மறைச்சி கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதிரடியாக சுங்க அதிகாரிகளால் சோதனையின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதோ காட்சிகள். oven 1.8 liter rice cooker liter 1.8 electric kettle then a steam iron 8-inch chapati maker then a rechargeable LED torch high pressure washer volt high speed blender 4-in-1 blender glass burner. இது போன்ற பல எலக்ட்ரிக் பொருட்களை நீங்களும் உங்களுடைய நாட்டில் வீட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு ஏற்பாடுகளை பண்ண முடியும். அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் ஆன்லைன் மூலம் கொண்டு வர முடியும். லயன் ஆன்லைன் சொல்யூஷன். இது போன்ற எலக்ட்ரிக் பொருட்களை நீங்களும் வாங்கணுமா இருந்தால் 55986810, அதே போல் 65082608 என்ற தொலைபேசி இலக்கங்களூடாக அழைப்புகளை விடுங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாகவே அவங்க வந்து வாரண்டியோடு கொடுத்துருவாங்க. நாட்டில் வீட்டுக்கு கூட டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. அழைப்பு விடுங்க.